ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. மேசராசினியர்களுக்கு வணக்கம். மேசராசினியர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும். தெய்வீக காரியம், இறை வழிபாடு. ஈசான மூலையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி வைக்கணும். அதில் சில பொருட்களை சேர்த்து வச்சு ஒரு 11 நாட்கள் கும்பிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை தீரும். அது ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதாவது எப்படின்னா, பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன். நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம், எப்படி பழகுறோம், மற்றவங்களை எப்படி வரவேற்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அனுசரியாக இருக்கிறோம், நம்ம சிந்தனை, செயல், நினைப்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வைப்ரேஷன் இருக்கும். எல்லா குடும்பத்துலேயும் இருக்கும். சில குடும்பத்தில் பாருங்கள், நல்லதே நினைப்பாங்க, நல்லதே பேசுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறதே தெரியாது, மற்றவங்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப காமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. வீட்டில் டெய்லி ப்ரே பண்ணுவாங்க, வீடை சுத்தமாக வச்சுக்கிறவாங்க. நல்ல நாள் புல நாளுக்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பாங்க. நியாயம் நீதிக்கு கட்டுப்பாட்டு, இறை சிந்தனையோடு இருக்கிறவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். எதனாச்சும் பிரச்சனை வந்தாலுமே பெருசாக அவங்களுக்கு பாதிக்காது. இதுக்கு தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படி சொல்கிறோம். அதாவது அவங்க வீட்டில் மனதாலும், உடலாலும், நினைவாலும், செயலாலும், சிந்தனையாலும் அவங்க பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் நல்லபடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நேர்மறை சக்தி வீட்டில் இருக்கும். அந்த நேர்மறை சக்தி தான் இப்போ உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம எப்படி கோயிலுக்கு போனோம்னா ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. கோயிலுக்கு போனோம்னா நிறைய பேர் வருவாங்க, எல்லாருமே ஒரு மனதாக அங்கே வேண்டுதல் பண்ணுவாங்க. அதனால் கோயிலில் ஒரு சக்தி இருக்கும், ஆத்ம திருப்தி கிடைக்கும். கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே மனசாந்தி இருக்கும். அதே மாதிரி வீட்டையும் நம்ம உருவாக்கலாம். சரியா நேரில் வீட்டையும் நம்ம தெய்வ சக்தியின் இருப்பிடமாக மாற்றலாம். அதுக்கு தான் இந்த காரியத்தை பண்ண சொல்கிறேன். இந்த காரியம் ஈசான மொழியில் தான் செய்யணும். சரியா நேர்களே, இந்த வீடியோ தலைப்பை அப்படி தான் நான் போடுவேன். ஈசானிய மொழியில் இதை வையுங்கள், இப்பேற்பட்ட எதிரியும் காலில் மண்டிடுவான். இப்பேற்பட்ட எதிரி இருந்தால் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள பிரச்சனை, அது எதிரி மொழி தான் பிரச்சனை வரும் கிடையாது. போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, மற்றவங்க செஞ்சவங்களுடைய கண் திருஷ்டி, இப்படி நிறைய இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குன்னா அதுக்கு என்ன விஷயம்னா, அங்கே எதிர்ப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. நம்மளுடைய சக்தியை காட்டிலும் அங்கே உள்ள சக்தி அதிகமான வீரியத்துடன் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் எந்த காரியமே பலிதமாக மாட்டேங்கி. ஒரு காரியம் அனுகூலம் ஆகணும்னா நம்மக்கிட்ட உள்ள சக்தி இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு சக்தி இருக்கும். சரியா நேரில் ஆத்ம சக்தி இருக்கும், இறை சக்தி இருக்கும். எல்லாருக்குமே அதை பிறக்கும்போதே இருக்கும். அப்புறம் நம்ம அதை இறை வழிபாடு மூலம் அதிகப்படுத்திக்கலாம். இந்த சக்திக்கும் எதிர் சக்திக்கும் ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியில் எதிர் சக்தி செஞ்சிருச்சுன்னா நம்ம தோற்று போயிடுவோம். அதுபோல தான் எப்பேற்பட்ட எதிரியே இருந்தாலும் சரி, எதிர் சக்தி இருந்தாலும் காணாமல் போயிடும். எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் காலில் மண்டிடுவான். அப்படி தான் நான் போடுவேன். ஈசான மொழியில் இதை வையுங்கள், எப்பேற்பட்ட எதிரியும் காலில் மண்டிடுவான். அதுபோக மேசம், வீட்டின் ஈசான மொழியில் இதை வையுங்கள், எதிரி நிச்சயம் விழுவான், எதிலையும் வெற்றி கிடைக்கும், கேட்டது கிடைக்கும். இப்படி தான் தம்மையில் போடுவேன், டைட்டில் போடுவேன். இப்போ உங்களுக்கு நான் ஓரளவு சொல்லிட்டேன். நான் பாசிட்டிவ் வைப்ரேஷனை பற்றி சொல்லிட்டேன், நேர்மறை தாக்கத்தை சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னோம்னா, இப்போ உங்கள் ராசிக்கு எடுத்துட்டோம்னா கோச்சாரத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறார், 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. அதுபோக புதன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாரு, சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. புதன் வடக்கு திசைக்கு அதிபதி, கிழக்கு திசைக்கு அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல சுக்கிர வீட்டில் இருக்கிறாரு. பரவாயில்ல, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகல, ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஈசான மூலை அப்படிங்கிறது வடகிழக்கு மூலைன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் வடகிழக்கு மூலைங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஒரு சக்தி வாய்ந்தது. அது சிவனுடைய மூளை அப்படிங்கிறோம். சரியா, இந்த பிரபஞ்சத்தில் வீட்டில் ஆற்றல், ஏக்கம் ஈசான மூலையில் தான் இருக்குது. அதன் அதிபதியாக சிவன் இருக்கிறாரு, குரு பகவானும் இருக்கிறாரு. சரியா, சிவன், குரு, சூரியன், குபேரன், இவங்க 4 பேரோட ஆதிக்கத்தில் தான் அது ஈசான மூலை இருக்குது. கிழக்கு ப்ளஸ் வடக்கு 2 சேர்கிற இடம் தான் ஈசான மூலை. அந்த கார்னர், நார்த் ஈஸ்ட் கார்னர், உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரீம் கார்னர். உங்கள் வீடு ஸ்கொயராக இருக்கலாம் அல்லது ரெக்டாங்கிளாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே ரூமாக பிரிச்சுருக்கலாம். அதில் கடைசி ஈசான மூலையை தான் ஈசான மூலைங்கிறோம். சில பேருக்கு தெரிய மாட்டேங்கி, இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கெலாம் தெரிய மாட்டேங்கி, ஒரு 30 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கெலாம் தெரிய மாட்டேங்கி. நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவர்கிட்ட கேளுங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் தெரியலைன்னா அக்கம் பக்கத்தில் ஆளுகிட்ட கேளுங்க. அந்த உங்கள் தெருவில் முக்கியமான கோயில் குருக்கள் இல்லைன்னா பெரியவங்க பூசாரி யார்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரியா நேர்களே, வீட்டில் மொத்தம் 4 மூலை இருக்கும். ஈசானிய மூலை, ஈசானிய மூலைங்கிறது சிவனுடைய அருள் உள்ள மூலை. அங்கே என்ன பண்ணலாம்னா நீர்நிலைகள் வைக்கலாம். சரியா, நீர் சம்மந்தப்பட்ட தண்ணி குழா வைக்கலாம். ஈசான மூலை எப்போயுமே கொஞ்சம் டவுனில் தான் இருக்கணும். அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல டஞ்சனாக இருக்கக்கூடாது. ஈசான மூலையில் துளசி மாடம், துளசி செடி இதெல்லாம் வைக்கலாம். பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட பொருட்களை வைக்கலாம், பூஜையை வைக்கலாம். அதுபோல் அக்னி மூலை, வீட்டில் மொத்தம் 4 மூலை இருக்கும். ஈசான மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, கன்னி மூலை. அக்னி மூலையில் அடுப்பங்கரை வைக்கலாம், நெருப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் வைக்கலாம். வாயு மூலையில் என்ன செய்யலாம்னா பழைய பொருட்கள், டாய்லெட்டு, பாத்ரூமு, இது மாதிரி சேனிட்டரி பொருட்களை வைக்கலாம். அதுக்கடுத்து கன்னி மூலை ரொம்ப சிறப்பானது. கன்னி மூலையில் பூஜை ரூம் வைக்கலாம், கப்போர்டு வைக்கலாம், செல்ஃபு வைக்கலாம், பீரோ வைக்கலாம், பணப்பெட்டி வைக்கலாம்.
சரியா? பணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், துணிமணி, பெட்டி, பீரோ எல்லாமே வைக்கலாம். கன்னி மூலையில் வந்து வெயிட் ஏற்றலாம். சரியா நேர்களே? ஆனால் ஈசான மூலையில் வந்து வெயிட் இருக்கக்கூடாது. வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கணும். இந்த அமைப்பில் தான் வீடு இருந்துச்சுன்னா வாஸ்து சாஸ்திரம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட மூலை தான் ஈசான மூலை. இப்போ நீங்கள் ஈசான மூலையில் தான் இந்த காரியத்தை செய்யணும். என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணாடி கிளாஸை வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். கண்ணாடி கிளாஸ் வந்து இப்போ டீ கடையில் டீ கொடுக்குறாங்களா, அந்த கண்ணாடி கிளாஸ் தான். அந்த கண்ணாடி கிளாஸ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் பீங்கான் கிளாஸு, பீங்கான் கோப்பை, சிலிங்கான் கப்பு இருந்தாலும் பரவாயில்ல. ஒன்று கண்ணாடி அல்லது வந்து சிலிக்கானில் இருக்கணும். இந்த ஜாரையோ கப்பையோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா கிளாஸை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3/4 பாகம் சுத்த தண்ணி ஊற்றணும். 1 தேக்கரண்டி கல் உப்பு, 1/2 தேக்கரண்டி மஞ்சள் போடணும். அவ்வளோதான். அந்த தண்ணியில் வந்து உப்பையும் மஞ்சளையும் போடணும். அந்த கண்ணாடி வந்து சந்திரனோட ஆதிக்கம். உங்கள் ராசிக்கு 4 குடைவனோட ஆதிக்கம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுகப்படுவீர்கள். சரியா? அனைத்திலும் சுகப்படுவீர்கள். குடும்ப இணக்கம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நல்லபடியாக இருக்கும். வித்திகள் நல்லபடியாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவீங்க. எந்த தொழிலை பண்ணாலும் நேர்த்தியாக பண்ணுவீங்க. சந்திரன் மனோகாரகன். மனதாலும் உடலாலும் சிறப்பாக இருப்பீங்க. ஒரு மனிதன் ஒரு காரியம் செய்யணும்னா மனம் லயித்து போகணும். மனம் ஒத்து போனால் தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். மனம் ஒத்து போகலன்னா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அந்த காரியம் வந்து அறகுறையில் தான் போய் முடியும். அதனால் மனம் ஒத்து போகிறதுக்கு வந்து சந்திரன் வந்து வலுவாக இருக்க வேண்டும். இப்போ சந்திரன் அந்த கண்ணாடியில் இருக்கிறாரு. அந்த கண்ணாடி வந்து ரொம்ப முக்கியம். வீட்டில் வந்து கண்ணாடிக்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு இது வச்சுருப்பாங்க. சிலவர் பூஜை ரூமில் கூட கண்ணாடி வச்சுருப்பாங்க. சிலவர் வீட்டுக்கு நிலவாசல் நேராக வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம சில வீட்டுக்கு போனோம்னா நேராக பார்த்தோம்னா கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அது திருஷ்டி கழிக்கிற மாதிரி. ஏன்னா கண்ணாடி வந்து எல்லா திருஷ்டியும் எடுத்துடும். கண்ணாடியில் முகம் பார்க்குறதுனால என்ன ஆகும்னா முகத்தில் உள்ள அழகு தெரியும். அதுபோக அகத்தில் உள்ள அழகும் முகத்தில் தெரியும். ஒரு மனிதனுக்கு முகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் அவன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னு. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, நம்ம மூஞ்சியை பார்த்து சொல்லுவாங்க, என்னடா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கிற, எதை நினச்சிட்டு இருக்கிறியா, மனசுக்குள்ளே எதுவும் கவலையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மூஞ்சி சொல்லிடும். நம்ம முகம் வந்து சொல்லிடும். அகத்தில் என்ன நினைக்கிறோமோ, உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதை வந்து முகம் வந்து வெளியே சொல்லிடும். அந்த முகம் எப்படி இருக்குங்கிறத கண்ணாடி சொல்லும். ஸோ கண்ணாடி இங்கே வந்து ஒரு பயங்கரமானது. அதனால தான் அந்த காலத்தில் மாயாவிகளாக அந்த கண்ணாடியை பயன்படுத்தியிருப்பாங்க. மாயா கண்ணாடி அப்படிம்பாங்க. அதில் அனைத்தையும் காட்டிடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கண்ணாடி டம்ளரில் நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றுறீங்க. அந்த தண்ணியும் சந்திரன் தான். தண்ணியோடைய ஆதிக்கமும் சந்திரன் தான். இந்த பூமியே வந்து 75% தண்ணியில் தான் இருக்குது. இந்த பூமியே வந்து சந்திரனோட ஆதிக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வாழ்கிற பூமி சரியா? இந்த பூமினா என்ன? தண்ணியும் நீர்ப்பரப்பும் நிலப்பரப்பும் சேர்ந்தது தான். இதில் நீர்ப்பரப்பு அதிகமாக இருக்குது. 75% இருக்குது. நீருக்கு கட்டுப்பட்டு தான் நிலம் இருக்குது. சரியா? கடல் ஃபுல்லாக பொங்கிருச்சுன்னா அந்த பூமியே கிடையாது. இந்த இடமே கிடையாது. இந்தியாவும் கிடையாது, அமெரிக்காவும் கிடையாது, ஆஸ்திரேலியாவும் கிடையாது, சென்னையும் கிடையாது, என்ன சொல்லுவாங்க, அரசனும் கிடையாது, ஆண்டிப்பட்டியும் கிடையாது. எல்லாமே சப்சைடாக இதாயிரும். அதனால தான் நீர் தான் நம்மளை தாங்கிட்டு இருக்குது. நீர் என்றைக்கு பொங்கிடுதோ அன்றைக்கி வந்து இந்த பூமியில் வந்து ஒரு பெரிய விளைவு ஏற்படும். சரி, அதைத்தான் நம்ம சுனாமி அப்படிங்கிறோம். சுனாமிங்கிறது என்ன? கடல் பொங்கி கடல் மட்டம் உயர்ந்து வெளியே தண்ணி வரும்போது தான் சுனாமி அப்படிங்கிறோம். அதுக்கு காரணம் முழுக்க சந்திரன் தான். அந்த தண்ணியை வந்து அதுக்குள்ளே ஊற்றுறோம். அந்த சக்தி வருது அதுக்குள்ளே. ஸோ கண்ணாடி டம்ளரில் தண்ணி சந்திரனோட ஆதிக்கம். அடுத்து 1 கரண்டி உப்பு. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2 ஏழுக்குடையவன். குடும்ப ஸ்தானாதிபதி. குடும்பத்தை இணக்கமாக கொண்டு போகிறாரு. கணவன் மனைவி உறவு, பழக்க வழக்கம், பணப்பழக்கம், குடும்பத்தில் உள்ள சந்தோஷம், பிள்ளைகள், படிப்பு எல்லாத்தையும் கொண்டு வருவார் யார்? சுக்கிரன் தான். ஏழுக்குடையவன். இணக்கம், இன்டகிரேஷன், ஒருமைப்பாடு, நீங்கள் வெளியே போய் பழகிற விதங்கள், சொந்த பந்தம், நட்பு எல்லாத்துக்கும், கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, தேக ஆரோக்கியம், ஆயில் எல்லாத்துக்குமே வந்து சுக்கிரன் தான். 2 ஏழுக்குடையவன். அடுத்து 1/2 தேக்கரண்டி உப்பு மஞ்சள் போடுறோம். மஞ்சள் குரு பகவான், குருவின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. குரு ரொம்ப முக்கியமானவர். ஈசான மூலைக்கே குரு வருவார். ஈசான மூலையே வந்து குருவனுடைய மூலை தான். குரு ப்ளஸ் சிவனை வந்து சூரியனும் எடுத்துக்கலாம். அதனால் ஈசான மூலையை வந்து கிழக்கு வடக்கு எடுக்கிறத வந்து அங்கே வந்து சனி பகவான், சூரியன், புதன், குபேரன், குரு, இந்த 5 தெய்வங்களுடைய அனுக்கிரம் இருக்கும். இதில் 4 பேர் கிரகமாக ஆயிடுவாங்க. குபேரன் வந்து அதிபதி, வடக்கு திசைக்கு அதிபதி. ஸோ இவங்களோட ஆதிக்கம் உள்ளதான் ஈசானிய மூலை. இதில் குரு வந்து ராசிக்கு 9, 12 கூடியவன். பாக்கிய சேனாபதி, விரைய சேனாபதி. விரயம் குறையும், அலைச்சல் குறையும், தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும், பாக்கியம் கூடும், தொட்டக்காரியம் தொடங்கும். நான் எதுக்கு இதை வருஷப்படுத்துகிறேன்னா, அந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றி உப்பையும் மஞ்சளையும் போட்டிங்கன்னா இவ்வளோ சக்தி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? கண்ணுக்கு தெரியாமல் இவ்வளோ சக்தி அதுக்குள்ளே இருக்குது. அது என்ன பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து மேச ராசிக்கு வந்து ஈசான மூலையை பற்றி சொல்லிட்டேன். ஈசான மூலையில் இதை நீங்கள் வைக்கிறீங்க. என்றைக்கு சார் வைக்கிறீங்க அப்படின்னா, என்றைக்கு இருந்தாலும் வைக்கலாம். நீங்கள் இதுக்கு 4 நட்சத்திரம்லாம் தேவையில்லை. ஆனால் 11 நாள் வைக்கணும். இப்போ இந்த வீடியோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ கேட்டுட்டு இன்றைக்கி இரவுலேருந்து கூட வைக்கலாம். சரி, இன்றைக்கி இரவு 8 to 9 கரெக்டாக அந்த சுக்கிர ஓரை வரும். ஒவ்வொரு நாளும் அந்த கிழமையோட ஓரை இரவு 8 to 9 வரும். ஈசான மூலையில் வைக்கிறீங்க. அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு
அந்த செவத்து மேலே அந்த ஈசான செவரில் வந்து கிழக்கும் வடக்கும் சேர்கிற செவத்தில் நம்ம மார்பு அளவுக்கு நின்னோம்னா அந்த ஹைட்டில் வந்து சின்னம் வரையணும். சின்னம்னா என்ன? மஞ்சள் அல்லது சந்தனத்தில் 3 பட்டை அடிக்கணும். நம்ம நெத்தியில் பட்டை அடிக்கும்போது ஊதி பட்டை அது மாதிரி மஞ்சளில் 3 கோடு போடணும். முதல் விரல், நடுவரல், ஆள்காட்டி விரல், இந்த 3 விரலால் 3 கோடு போட்டு நடுவில் மஞ்சள் வச்சுருங்க. அது ஒரு சின்னம். இல்லைன்னா சுவாதிக் சின்னம் வரையலாம். இந்தியில் ஓம் போடுறாங்களே 2 எசட்டு போடுற மாதிரி, சரியா? இங்கிலீஷ் லெட்டர் 2 எசட்டை வந்து அப்படி ப்ளஸ் போட்ட மாதிரி சேர்த்து விடணும். அது கொம்பு விட்டு விடணும். அது போட்டோம்னா அதுதான் சுவாதிக் சின்னம். அதுவும் போடலாம். இல்லைனா 3 பட்டை மஞ்சளில் 3 பட்டை போட்டு நடுவில் வந்து குங்குமத்தை வைக்கலாம். இதை வந்து கிழக்கு பக்க செவரில் வடக்கு பக்க செவரில் வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும். சரிக்கிட்டே வீட்டுக்குள்ளே உள்புற செவரில் ஈசான மூலையில் எக்ஸ்ட்ரீம் கார்னரில் வைக்கணும். இங்கே நிறைய பேருக்கு ஈசான மூலை எதுவும் தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு என்கிட்ட நிறைய கேட்குறாங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க. அப்படி தெரியாதவங்க, அதில் ஒரு தெளிவு நிலை இல்லாதவங்க பூஜை ரூமில் வைக்கலாம். சரியா? பூஜை ரூமில் இதை செஞ்சு நீங்கள் வைக்கலாம். இல்லைனா வீட்டில் டைனிங் ரூமில் வைக்கலாம், ஸ்டடி ரூமில் வைக்கலாம். உங்கள் வீட்டில் ஸ்டடி ரூம்னு ஒன்று இருக்கும். வீட்டில் படிக்கிறதுக்கு, உட்காரதுக்கு, எந்திக்கிறதுக்குன்னு ரூம் வச்சுருப்பீங்க, அந்த ரூமில் வைக்கலாம். எக்காரம் முன்னாடி பெட்ரூமில் வைக்காதீங்க. சரியா? பெட்ரூம்லேயும் கிச்சன்லையும் வைக்க வேண்டாம். மற்ற ரூமில் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா நமக்கே தெரியும் எந்த ரூமில் நம்ம சுத்தமாக இருப்போம்னா நமக்கே தெரியும். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரூமை சுத்தமாக வச்சுருப்பாங்க. அது அவங்கவுங்க வீட்டில் தான் தெரியும். சரியா? அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, பூஜை ரூம்னு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஈசான மூலை கரெக்டாக தெரியும் அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் பூஜை ரூம் இல்லை சார், ஏதோ ஒரு பேரளவுக்கு போட்டாலாம் வச்சு கும்பிட்டுருக்குறோம், வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஈசான மூலையும் தெரிய மாட்டேங்கு, இந்த ரூமில் தான் நாங்கள் சுத்தபத்தமாக இருப்போம் அப்படின்னா அந்த ரூம்லேயே நீங்கள் வச்சு கும்பிடலாம். அந்த ரூமில் வடகிழக்கு மூலையில் வச்சு கும்பிடலாம். சரியா? நமக்கு நோக்கம் தான் பெருசு, இடம் முக்கியம் இல்லை. சரியா? அதுக்காக இடத்துக்காக நீங்கள் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம். அந்த இடத்துல வச்சு கும்பிடுங்க. இல்லைன்னா ஒரு மனசாக பூஜை எங்கே பூஜை பண்ணுவீங்களோ அந்த இடத்துல வச்சிடலாம். இரவு 8 to 9 அந்த இடத்துல கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் கோலம் போட்டு கொஞ்சம் பூக்களை போட்டு அந்த கிளாஸை வச்சுருங்க. இல்லைனா தலைப்பலகை கூட போடலாம். சின்ன பலகையை போட்டு அதுக்கு மேலே வைக்கலாம். ஓ நமச்சிவாய் நமகன்னு 8 to 9 வச்சுருங்க. பெண்கள் வீட்டுக்கு விளக்கமாக இருக்க நேர இடத்துல வைக்க வேண்டாம். அதுபோல் வீட்டில் எதுவும் துக்க செய்தி, அக்கம் பக்கத்தில் துக்க செய்தி, எதுவும் துக்கம் நடந்திருந்தால் அந்த நேரத்தை தவிர்த்துருங்க. நார்மலாக இருக்க நேரம் வைங்க. 11 நாள் வைக்கணும். சரியா? இன்றைக்கி இருந்து வைக்கிறேன்னு வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஈவினிங் கிடைக்குது. இன்னிலேருந்து வைக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 11 நாள் வைக்கணும். சரியா? 11 நாள் வைக்கணும். 11 நாளும் இரவு 8 to 9 தான் வைக்கணும். வேறு எந்த நேரத்தில் வைக்கக்கூடாது. 8 மணிக்கு மேலே வைக்கணும். மறுநாள் காலையில் இந்த தண்ணியை ஊற்றிடணும். இன்றைக்கி இரவு வைக்கிற தண்ணியை மறுநாள் காலையில் சுத்தமான இடத்துல ஊற்றிடணும் நீங்கள். சரியா? அந்த தண்ணி ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும், உப்பு கரைஞ்சி போயிருக்கும். தண்ணியை வந்து உப்பு தண்ணியை வந்து ஒரு ஓரமாக ஒரு இடத்துல ஊற்றிடுங்க. செடி கொடிக்கெல்லாம் ஊற்றாதீங்க, மரத்துக்கு ஊற்றாதீங்க. வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஓரமாக ஒரு மண்ணில் ஊற்றிடுங்க, இல்லைன்னா செவத்தில் ஊற்றிடுங்க. அது போயிடும், கொஞ்சம் நேரத்தில் அது காஞ்சி போயிடும். ஏன்னா 3/4 கிளாஸ் தண்ணி தானே, ஒரு 100 ml தான் இருக்கும், காஞ்சி போயிடும். இப்படி தொடர்ந்து 11 நாள் வைங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லா பிரச்சனையும் தீரும். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க, எல்லோரும் செய்யணும்னு சொல்ல மாட்டேன். நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சாலும் நல்லாயிருக்கும். குறிப்பாக இப்போ இந்த குரு திசை நடக்கும். குரு திசை நடக்கிறவங்க செய்யலாம், ராகு திசை நடக்கிறவங்க செய்யலாம், சனிமகா திசை நடக்கிறவங்களும் செய்யலாம். குரு திசை, ராகு திசை, சனி திசை, இது சனி திசை இந்த 3 திசை நடக்கிறவங்க செஞ்சாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஈசான மூலையில் குருவோட ஆதிக்கமும் இருக்குது, சனி பகவானோட ஆதிக்கமும் இருக்குது. ராகு வந்து இப்போ சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறாரு. அதனால் அதுக்கும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து விருப்பப்பட்டு செய்யுங்க. இதுக்கு நிறைய செலவுலாம் ஆகாது. ஒரு கண்ணாடி டம்ளர், வீட்டில் இருக்கிற உப்பு, வீட்டில் இருக்க மஞ்சள், சுத்தபத்தமாக நம்ம அந்த இடத்துல வைக்கணும். இதை வச்சுட்டு நீங்கள் ருட்டீனான மற்ற எல்லா வேலையும் பார்க்கலாம். சரியா? சார் இது வைக்கிறதுனால 11 நாள் நாங்கள் சுத்தமாக இருக்கணும், நாங்கள் வீட்டில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படிலாம் இருங்க. சரியா? ஆனால் அந்த இடத்துக்கிட்ட போகும்போது சுத்தமாக போங்க. காலையில் குளித்து முடிச்சுட்டு அதை எடுங்க. சரியா? காலையில் குளித்து முடிச்சுட்டு அதை எடுக்கும்போது சுத்தமாக இருக்கணும். அதை நீங்கள் ஆண்கள் எடுத்தாலும் சரி, பெண்கள் எடுத்தாலும் சரி, சுத்தமாக எடுக்கணும். 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதை செய்யணும். 12 வயசுக்கு உட்பட்டவர்கள் செய்ய வேண்டாம். சரியா? அதில் ஒரு கணக்கு இருக்குது. 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இது மாதிரி காரியங்கள், தாந்திரிய காரியங்கள், பரிகாரங்கள், வழிபாட்டுகள், வாழ்வியல் பரிகாரங்கள், வாழ்வியல் செயல்பாடுகள் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் வந்து ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்கள். சரியா? இது ஒன்றும் மந்திரம் கிடையாது, மாயம் கிடையாது, பெரிய மேஜிக்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம செய்கிறோம். எப்படி தீபாவளி பொங்கலுக்கு வீட்டில் சில காரியங்கள் செய்கிறோம்ல, பொங்கல் வைக்கிறோம், மஞ்சள் கொலை கட்டுறோம், தீபாவளி அன்றைக்கி வடை பாயாசம் சாப்பிட்றோம், பிரார்த்தனை பண்ணுறோம், சில காரியங்கள் செய்கிறோம். கார்த்திகை அன்றைக்கி கார்த்திகை பொரி வைக்கிறோம், வச்சு சாமி கும்பிட்றோம். சிவராத்திரிக்கு வந்து திருவாதிரைக்கு வந்து மார்கழி திருவாதிரை அன்றைக்கி வீட்டில் களி கிண்டி சாப்பிட்றோம். சரியா? திருவாதிரைக்கு ஒரு வாய் களி மாமா, அதெல்லாம் வந்து என்ன ஒரு சம்பிரதாயம், ஒரு அபிப்பிராயத்துக்கு செய்கிறோம். சிவராத்திரி அன்றைக்கி வீட்டில் வந்து பயிரை வைக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா அந்த 4 நட்சத்திரம் திதிக்கு வந்து நம்மளால் சில பிரச்சனைகள், சில வழிபாட்டு முறையில் உள்ள பொருட்கள் அது மாதிரி இதையும் நினச்சிக்கணும். சரியா? சிலவர் நினைப்பாங்க இதெல்லாம் செஞ்சால் வீட்டுக்கு எதுவும் ஆயிருமோ, இது நெகட்டிவாக ஆயிருமோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
இதில் ஒன்றும் கிடையாது, மனசு தான் காரணம். சரியா? மன ரீதியாக நம்ம எடுத்து செய்ய போகிறோம், அவ்வளோதான். ஒரு கண்ணாடி கிளாஸில் உப்பையும் மஞ்சளையும் போட்டு பூஜை ரூம்லையோ இல்லைன்னா ஈசான மூலையில் வச்சு எடுக்க போகிறோம். இதை வச்சு எடுக்கிறதுனால மிகச்சிறப்பு. இரவில் ஏன் வைக்க சொல்கிறேன்னா, இரவில் தான் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும். ஏன்னா இரவு பொழுது வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கும். அதுபோல் இரவில் தேவதைகள் வருவாங்க, அதிர்ஷ்ட தேவதைகள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு மேலே கூட வருவாங்க. சரியா? இந்த பிரபஞ்சத்தை எப்பயுமே சுற்றிட்டு இருப்பாங்க, இந்த வானவெளியில் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாது அதிர்ஷ்ட தேவதைகள். அதனால தான் நம்ம பேசும்போது நல்லதை பேச அப்படிங்கிறோம். நம்ம நல்ல வார்த்தை பேசுகிறோம்னா அவங்க வந்து சபஸ்து அப்படிம்பாங்க. அப்படின்னு என்னென்ன அர்த்தம்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை அப்படியே ஆகட்டும், அதோட தமிழ் மொழி வந்து அப்படியே ஆகட்டும், சபஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் பெரியவங்க, நல்ல வார்த்தை பேசுப்பா, நல்ல வார்த்தை பேசு, உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரணும் அப்படிம்பாங்க. நான் செய்கிறேன், என்னால் முடியும், நான் அந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு நம்ம எப்பயுமே ஒரு பாசிட்டிவான வார்த்தையை பேசணும்னா அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்லும்போது நம்ம அந்த காரியம் நமக்கு கை கொடுக்கும். சில பேர் பாருங்கள், சில சொல்லும்போதே என்னால் முடியாது தட்டி கழிப்பானுங்க. அப்படி தட்டி கழிக்கிற வாழ்க்கை பாருங்கள், தட்டி கழிச்ச மாதிரியே தான் போகும். அவன் வாழ்க்கையில் அப்படி தான் இருப்பான். 20 வயசில் பத்தமாக தான் 40 வயசில் இருப்பான், 40 வயசில் பத்தமாக தான் 60 வயசில் இருப்பான். அவன் வாழ்க்கை கடைசியில் அப்படி தான் இருப்பான், தட்டி கழிச்சிட்டே இருப்பான், அவ்வளோதான். ஆனால் சில பேர் அப்படி கிடையாது, ரிஸ்க் எடுப்பானுங்க, முயற்சி பண்ணுவானுங்க, தோற்றாலும் முயற்சி பண்ணுவாங்க. தோல்வி வந்து பெரிய ஒரு வீழ்ச்சியே கிடையாது, ஆனால் தோண்டு கிடக்கிறது தான் பெரிய வீழ்ச்சி. சரியா? தோல்வி வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்துலேருந்து வெளியே வந்துட்டோம்னா நமக்கு தோல்வி வந்து நம்ம நல்லா தூக்கி விட்டுரும். சரியா? அதனால் நீங்கள் வந்து நல்ல வார்த்தையை பேசுங்க. அந்நேரம் வந்து அந்த தேவதைகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த தேவதைகள் இரவு பொழுது தான் வருவாங்க. இரவு பொழுதில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அந்த தேவதைகள் வந்து வீட்டில் சமையலறையில் பார்ப்பாங்க. சமையலறையில் சாப்பாடு இருக்கா, இவங்க அன்றைக்கி நைட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்களா, இல்லைன்னா அரைகுறையாக படுத்து தூங்குறாங்களா, நல்லா சாப்பிட்ருக்காங்களா, திருப்தியாக வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால தான் வீட்டில் எல்லார் வீட்லையும் பாருங்கள், நைட்டில் வந்து கொஞ்சம் சாதம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் இது இருக்கணும். சரியா? இந்த மேசராசி நேர்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன். நீங்கள் மதியம் சாதம் பொங்கினாலுமே மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சட்டியை சுரண்டிடாதீங்க, சுத்தமாக காலி பண்ணிடாதீங்க. ஒரு கைப்பிடி அளவு சாதம் இருக்கணும், அதில் தண்ணி ஊற்றி வைக்கணும். அது அடுப்பங்கரில் இருந்துச்சுன்னா அந்த இரவு தேவதைகள் வந்து அந்த சாதத்தை சாப்பிடுவாங்க. சரியா? அவங்க பெருமைப்படுவாங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க வயிறார இருக்கிறாங்க, அன்னலட்சுமியோட வாசம் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த தேவதைகள் வந்து வரும்போது இந்த கண்ணாடி கிளாஸில் அந்த உப்பு மஞ்சள் இந்த போட்ட இந்த இது இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைவான ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இவங்க வீட்டில் நல்லது நடக்கட்டும், இவங்க வந்து இயற்கையை மதிக்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து வாழ்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கிற தண்ணியை நேசிக்கிறாங்க, மஞ்சளை நேசிக்கிறாங்க, உப்பிட்டவரை உள்ளரும் நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த தேவதைகளை ஆசீர்வாதம் பண்ணும். அந்த சக்திக்கு, அந்த தண்ணிக்கு ஒரு சக்தி ஏறும். சரியா? இரவு பொழுதில் சந்திரனோட அருளும் கிடைக்கும், அந்த தேவதையோட அருளும் கிடைக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த அருள் சேர்றதுனால உங்கள் வீட்டில் வந்து ஒரு மகிமை உண்டாகும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியாமலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும். நேர்மறை சக்தி உங்கள் வீட்டில் அதிகமாக நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உங்கள் பிள்ளைக்கு வரம் தேடிட்டு இருக்கீங்கன்னா நல்ல வரம் கிடைக்கும். உங்கள் பையனுக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். வீட்டில் யாரும் நோய்வாப்பட்டு இருந்தாங்கன்னா நல்லபடியாக எந்திரிச்சு உட்காந்துக்குருவாங்க. இப்படி நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்கும். உங்களுக்கும் நடக்கணும், உங்களை சுற்றியும் நடக்கும். சரியா நேர்களே? இவ்வளோ தான் சொல்ல முடியும். விருப்பப்படுறவங்க செய்யுங்க. சரியா? செஞ்சீங்கன்னா நல்வழிப்படுவீங்க. இப்படி நிறையா இருக்குது. நான் வந்து சில இதை சாத்தியப்படுறதான் சொல்லுவேன். அங்கே போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, அந்த குருக்களை பாருங்கள், அந்த கடையில் ஜாமான் வாங்குங்க, அதை வாங்கி போடுங்க, இதை வாங்கி போடுங்கன்னு செலவுலாம் இழுத்து விட மாட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்கும். நம்ம வீட்டில் நம்ம ஒரு மனசை அந்த காரியத்தை செஞ்சோம்னா பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அங்கிட்டு கோயிலுக்கெல்லாம் அலைகிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போவேன்னு சொல்லலை, கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க. சில கோயில்கள் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும், கூட்டம் இல்லாமல் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். கோயில் குருக்கள் நல்ல மனுஷனாக இருப்பார், நிம்மதியாக போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். நான் இங்கேருந்து அங்கே போகிறேன்னு போய்கிட்டு இடிவாளை சிக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு வேர்ந்து வலித்து அப்படிலாம் தெய்வத்தை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தெய்வமும் அப்படி சொல்லலை. வீட்டில் இருந்தே கும்பிடலாம். நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை கொள்ள வராய் பராபரமே. அதனால் நம்ம வீட்டில் இருந்தே ஒரு மனதாக இறை வழிபாடும் பண்ணலாம். சின்ன சின்ன காரியங்கள் பண்ணி நமக்கு நல்வழி உண்டாக்கிக்கலாம். சரியா நிறைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா சொல்லலாம், உதாரணம்லாம் நிறையா சொல்லலாம். திருச்செந்தூரில் இப்போ போன அமைச்சரே கிட்டே காசு வாங்கியிருக்கிறாங்க. போன வாரம் 4-5 நாளுக்கு முன்னாடி புதுசாக ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ்னு. அவர் போயிருக்கிறாரு. அங்கே போய் அவர் கொஞ்சம் அன்னோன் ஃபிகர். இப்போ இருக்கிற மந்திரி எம்எல்ஏலாம் யாருக்குமே தெரியல, எல்லாம் புதுசாக தான் இருக்காங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தில். அந்த மந்திரி போயிருக்கிறாரு. அவர்கிட்டே அங்குள்ள கோயிலுக்கு கொடுக்க 4000 ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. உங்களை ஸ்பெஷல் தரிசனம் சீக்கிரமாக கொண்டு போய் முருகனை காட்டிடுறேன், மூலஸ்தானத்தை கூட்டு போயிடுறேன்னு 4000 ரூபா அவர்கிட்ட வாங்கிக்கிறான். அது ஜிபே பண்ண வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ கில்லாடி தானே நடக்க பாருங்கள். ஏன்னா கோயிலில் வந்து கோயிலே இப்படி இருக்குது.
இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல விருப்பப்படலை. நான் ஒரு ஆன்மீகவாதி, ஜோசியக்காரன், 30 வருஷமாக ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறேன், எத்தனையோ வீடியோ போட்டுக்கிறேன், ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்க்குறேன், நானும் கோயில் உலகத்துக்கெல்லாம் போகிறேன். ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இப்படிலாம் ஒரு ஏமாற்று நடக்கிற இடத்துக்குலாம் நம்ம வந்து எதுக்கு நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவானே? நம்ம வீட்டில் இருந்தால் கும்பிட்டுக்கலாம், பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க. சரியா? கொஞ்சம் இதை நான் கொஞ்சம் இதாக தான் சொல்கிறேன், நான் விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன், ஒரு அவேர்னஸுக்காக தான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ கேட்குறவங்க கொஞ்சம் அவேர்னஸாக இருந்தீங்கன்னா நல்லது. சரியா? அவர் எதை சொல்கிறார், இவர் எதை சொல்கிறாருன்னு இந்த பரிகாரம் வழிபாடெல்லாம் ரொம்ப செய்யாதீங்க. அதனால் எந்த பிரயோஜனம் வரப்போகிறது கிடையாது. சின்ன சின்ன காரியத்தை வீட்டில் செய்யுங்க, மன நிறைவாக செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா? என்றைக்குமே பொருள் செலவு பண்ணி எந்த ஒரு காரியம் நடக்க போகிறது கிடையாது. இறையருள் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். சரியா? விதியை யாராலும் மாற்ற முடியாது. மதியால் அதை வந்து நம்ம கொஞ்சம் மெஷர் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் மதி சம்மந்தப்பட்ட விஷயம். மதினா என்ன? சந்திரனை மையப்படுத்தி தான் சில காரியங்களை சொல்கிறேன். அதுபோல் கதின்னு ஒன்று இருக்குது. என்ன தான் எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் நடக்கிறதா நடக்கும். அதுதான் கதி. விதி, மதி, கதி, இது 3 படி தான் வாழ்க்கை நடக்கும். சரியா? நான் டெய்லி சாமி கும்பிட்றேன், டெய்லி கோயிலுக்கு போகிறேன், மணி அடிக்கிறேன் அப்படி சொல்கிற குருக்கள் வீட்லேயும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? அதே குருக்களை தான் திருச்செந்தூர் கோயிலில் 4000 ரூபா மந்திரி கட்டி காசு வாங்கியிருக்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. அதனால் குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க கொள்ளல் என்ற வள்ளுவர் வார்த்தைக்கப்போ நம்ம வந்து நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் சில வார்த்தைகளை கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்கலாம், ஆனால் சமுதாய நலன் கருதி தான் சொல்லியிருக்கிறேன். சமுதாயத்தில் நடக்கிற அவலைகளை தான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன். ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி, ஒன்றை விட்டு ஒன்றை பிரித்து பேச முடியாது. ஸோ ஜோதிடம் ஒன்று சொல்லும்போது கண்டிப்பாக ஆன்மீகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து இணைஞ்சிரும். அதனால் ஜோதிட பலன்கள், ராசி பலன்கள் கேட்குறவங்க இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. இப்படி சின்ன சின்ன காரியத்தை செஞ்சீங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஈஸியான முறையில் இதை செய்யுங்க, இல்லைன்னா பூஜை ரூமில் இதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். எல்லாமல் இறைவன் மேசராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.